வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சேலத்தில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. அதிமுக நிர்வாகிகள் மீது போடப்படும் பொய் வழக்குகளை எதிர்கொள்வது குறித்து விவாதம். கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவில் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்காதது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பாஜக அரசின் தயவு வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சர் அழைக்கப்பட்டதாகவும் விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி. அப்படி அங்கம் வைக்கின்ற கட்சியை நிராகரித்துவிட்டு புதிதாக என்டிஏ தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி மக்களிடத்தில் எழுந்திருக்கின்றது. மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கின்றது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிறப்பதற்கு முன்பே தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தியவர் எம்ஜிஆர் என இபிஎஸ் பெருமிதம். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசிடமிருந்து எந்த ஒரு திட்டத்தையும் அண்ணாமலை கொண்டு வரவில்லை என்றும் ஆவேசம். வரலாறு கூட தெரியாம நீங்க பிறப்பதற்கு முன்பாகவே ஆட்சியில் அமர்ந்த தலைவர் எங்களுடைய தலைவர் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, அது மட்டுமல்ல உங்களுடைய தலைவர்களும் அப்பொழுது எந்த பதவியிலும் இல்லை என்பதையும் இந்த சென்னை கோயம்பேடு தலைமை கழகத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கோலாகலம். திருவுருவச் சிலையை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். சென்னை கோயம்பேட்டில் விஜயகாந்தின் இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. கூட்ட நெரிசலால் மயங்கியவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். தரங்கம்பாடி அருகே விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவை ஒட்டி அன்னதானம் வழங்கி கொண்டாட்டம். வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்கு அளப்பரியது. விண்வெளி ஆராய்ச்சியில் பெண்கள் அதிக அளவில் ஈடுபட்டுள்ளதாகவும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் வெற்றி பெற வாழ்த்துகள். சென்னை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் நேரில் சந்தித்த புகைப்படத்தை பதிவிட்ட மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் செமஸ்டர் தேர்வு கட்டணம் 50% உயர்வு. தாள் ஒன்றுக்கு 150 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது 225 ரூபாயாக அதிகரிப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 50% உயர்த்தப்பட்ட தேர்வு கட்டண அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெறுக தமிழ்நாடு அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல்.
திருப்பத்தூர் சிவராஜ்பேட்டையில் பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் துர்நாற்றம் வீசுவதால் நாள்தோறும் அவதி அடையும் பொதுமக்கள். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நத்தக்கடையூரில் பள்ளிகளுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள், கபடி, கைப்பந்து, கால்பந்து என பல்வேறு போட்டிகளில் ஆர்வம் காட்டிய மாணவ மாணவிகள். டெல்லி சென்ற ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று இரவு சென்னை திரும்புகிறார். தனிப்பட்ட விஷயமாக சென்றதால் விஐபிகள் யாரையும் சந்திக்கவில்லை என்று ஆளுநர் மாளிகை தகவல். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் புலிப்பாக்கம் அருகே சாலை பணி நடைபெறுவதன் எதிரொலி பரனூர் சுங்கச்சாவடியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். டிராஃபிக் ஹெவியா இருக்கு, வரியாட்டு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய நீண்ட வரிசையில் நின்ற பக்தர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம். தொடர் விடுமுறையை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்ட பக்தர்கள் தீர்த்த கிணற்றில் புனித நீராடி சாமி தரிசனம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் கடலில் புனித நீராடி சாமி தரிசனம். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்வதற்காக மலைக்கோவிலில் குவிந்த பக்தர்கள் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். உலக புகழ்பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் அலைமோதும் சுற்றுலா பயணிகள் கூட்டம். இதமான காலநிலையை அனுபவித்தவாறே விடுமுறை நாளை கொண்டாடி மகிழ்ச்சி. மின் கட்டணம் செலுத்தாததால் கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தைமேடு அரசு துவக்கப் பள்ளியில் மின் இணைப்பு துண்டிப்பு. மின் விசிறிகள் இயங்காததால் ஆசிரியர்கள் மாணவர்கள் அவதி. அண்ணாமலை செல்லும் இடமெல்லாம் கருப்பு கொடி காட்டுவோம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் அதிமுகவினரின் சுவரொட்டியால் பரபரப்பு. நத்தம் வெடி விபத்தில் உடல் சிதறி பலியானவர்களின் விவரம் குறித்து அடையாளம் காண முடியவில்லை. 20க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர விசாரணை. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாள்கள் வரை பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
தென் தமிழக கடலோர பகுதியில் இன்றும் நாளையும் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். 2 நாள்கள் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6598 கன அடியாக அதிகரிப்பு. அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் திறப்பு. தொடர் விடுமுறையால் குற்றால அருவிக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். செல்ஃபி பாயிண்டில் புகைப்படம் எடுத்து உற்சாகம். கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியில் குளிக்க 6 நாள்களுக்கு பிறகு அனுமதி. தொடர் விடுமுறை என்பதால் கும்மாளத்துடன் குளியல் போடும் சுற்றுலா பயணிகள். தேனி போடி நாயக்கனூரில் கண்டெடுக்கப்பட்ட 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வரகுண பாண்டியன் மன்னன் காலத்து வட்டெழுத்து கல்வெட்டு. வயல்வெளியில் கிடந்த கல்வெட்டை ஆய்வுக்கு உட்படுத்திய தொல்லியல் ஆய்வாளர்கள். உதகையில் தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை நீட்டிப்பு. சுங்கச்சாவடி ஃபாஸ்டேக் அமைக்கும் இறுதிக்கட்ட பணிகள் காரணமாக 6வது நாளாக தடை விதிப்பு. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த காக்கலனி கிராமத்தில் இருதரப்பினரிடையே தகராறு. ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு. அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அதிமுகவை அழிக்க நினைக்கும் துரோகிகளின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது. முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திட்டவட்டம். நம்முடைய துரோகிகள் இன்றைக்கும் அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது நிச்சயமாக நடக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆன்மாவும் அம்மாவின் ஆன்மாவும் இறைவன் உருவத்திலே இன்றைக்கு எடப்பாடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். தென்காசி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் சூரியகாந்தி மலர்கள். புகைப்படம் எடுக்க அனுமதி அளித்து மலர்களை விற்காமலேயே வருமானம் ஈட்டும் விவசாயிகள். மூன்றாவது வாரமாக வேளச்சேரியில் விமர்சையாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு சினிமா பாடலுக்கு நடனமாடி உற்சாகம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க பாஜக உறுதுணையாக இருக்கும். மாநில பாஜக தலைவர் செல்வ கணபதி உறுதி. இதுக்கு முன்னாடி புதுச்சேரியை இந்த காங்கிரஸ்காரர்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள். மாநில சுழற்சி அப்ப காங்கிரஸ் தான் மத்தியில இருந்தது. அப்ப மதிப்பிற்குரிய நாராயணசாமி அவர்கள் மத்திய அமைச்சராகவும் இருந்தார்கள். ஏன் அவர்களால் வாங்கி கொடுக்க முடியவில்லை? இப்ப நாங்க முயற்சி பண்ணக்குள்ள இந்தியா கூட்டணி ஆதரிக்கும் என்றால் ஒரு நல்ல காரியத்திற்கு அதை நடைபெறுவதற்கு யார் மிஸ் இந்தியா பட்டியலில் ஒரு தலித் பழங்குடியின பெண் கூட இடம்பெறாதது ஏன்? சம்விதன் சம்மான் சம்மேளன் நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி கேள்வி. 90% மக்களுக்கு திறனும் கல்வி அறிவு இருந்தும் நிர்வாக அமைப்புடன் தொடர்பில்லாமல் உள்ளதாகவும் வருத்தம்.
ஹைதராபாத்தில் நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான அரங்கம் இடிக்கப்பட்ட விவகாரம் 1 இன்ச்சு கூட ஆக்கிரமிப்பில் இல்லை என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் நாகார்ஜுனா ஆவேசம். ஒடிசா மாநிலத்திற்கு அடுத்த 3 நாள்கள் ஆரஞ்சு எச்சரிக்கை. வடகிழக்கு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல்.